ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் முதல் வாரம் சனி. பேதுருவையும் யோவானையும் கைது செய்து சிறையில் அடைத்த யூத சங்கம் இப்போது ஒரு சங்கடமான நிலையில் இருந்தது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாது. புதுமை ஒன்று நிகழ்ந்துவிட்டது. குணமான பிறவி முடவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். இயேசுவோடு வாழ்ந்த திருத்தூதர்கள் இறந்த இயேசு உயிர்த்து விட்டா என்று தங்கள் நேரடி அனுபவத்தை மக்கள் முன் பகிர்ந்து கொண்டார்கள். உயிர்த்த இயேசுவின் பெயரால் தான் தாங்கள் புதுமை செய்ததாகவும் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆற்றிய புதுமையே அவர்களின் போதனைக்கு சாட்சியாகவும் விளங்கியது. இத்தகைய சூழ்நிலைகளில் யூத சங்கம் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தது. கல்வி அறிவு இல்லாத பேதுருவும் யோவானும் பல சாத்திரங்களையும் மெய்யியல்களையும் கற்று தெளிந்த அந்த யூத சங்கத்தினரை குழப்பி விட்டனர். தங்கள் இயலாமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் உண்மை, நீதி, நேர்மை போன்ற மதிப்பீடுகளுக்கு இடம் இருந்திருந்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருப்பார்கள். ஆனால் சுயநலம், குறுகிய மனப்பான்மை, அதிகார மமதை போன்ற மாயைகள் அவர்கள் மனதை மழுங்கடிக்க செய்துவிட்டன. நம்மில் அவர் வாழ நாம் இறப்போமா? பேதுருவும் யோவானும் எச்சரிக்கப்படுகின்றனர். இனி இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நேர்மைக்கும் உண்மைக்கும் இடமில்லாத உள்ளங்களில் அதிகார மமதைத்தான் செங்கோல் செலுத்த வேண்டும். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட நிரபராதிகள் பேதுருவும் யோவானும் தாங்கள் இனி இயேசுவின் பெயரால் போதிக்கக்கூடாது என்ற கட்டளையை அவர்கள் ஏற்கவில்லை. படிப்பறிவற்ற மீனவர்கள். சில நாட்களுக்கு முன்பு தான் பயத்தால் இயேசுவை மறுதலித்தவர் பேதுரு. ஆனால் உயிர்த்த இயேசு தன் அருளையும் பலத்தையும் பொழிந்து இவர்களை மாற்றிவிட்டார். தாங்கள் இயேசுவுக்கு சாட்சியம் கூறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் இயலாது. திருத்தூதர் பணி 4:21 என்று சிறுதுளியும் பயமின்றி யூத சங்கத்தின் முன் முழங்குகின்றார்கள். ஆண்டவரின் அருள் இருந்தால் அச்சம் என்பது இல்லையே. திருத்தூதர்கள் காட்டிய மனோதைரியம், அவர்கள் பேசிய உறுதியான மொழி அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? உங்களை கையளிக்க கொண்டு போகும்போது என்ன சொல்வது என்று முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அவ்வேளையில் உங்களுக்கு அருளப்படுவதையே சொல்லுங்கள். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, தூய ஆவியே பேசுவார். மார்க் 13:11. பேதுருவையும் யோவானையும் இயக்கி பேச வைத்தவர் அவர்கள் உள்ளத்தில் வீற்றிருந்த இயேசு கிறிஸ்துவன் தூய ஆவியும் தான் என்பது சந்தேகமில்லை. துணிவு கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர ஒருவேளை நாம் நீதிமன்றங்களுக்கு இழுக்கப்பட மாட்டோம். சிறையில் துன்பப்படும் வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் வாழ்க்கையே ஒரு நீதிமன்றம். நமது பணித்தளங்களும் சிறு சிறு நீதிமன்றங்களே. அங்கே நமது வாழ்க்கை ஒரு சாட்சியம். அன்பு, நீதி, நேர்மை போன்ற கிறிஸ்துவ பண்புகள் நம் வாழ்க்கையில் இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கு சார்பாக சாட்சியம் கூறுகிறோம். நம்மில் அங்கே கிறிஸ்து ஏற்கப்படுகிறார். மாறாக பகைமை, அநீதி, ஊழல் போன்ற துர்க்குணங்களுக்கு நாம் அடிமைகளாகி விட்டால் அங்கே நாம் கிறிஸ்துவுக்கு எதிர்சாட்சிகளாக இருக்கிறோம். நம்மில் கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்பதோ புறக்கணிப்பதோ எனது அன்றாட வாழ்வில் நான் காட்டும் சாட்சியத்தை பொறுத்திருக்கிறது. கிறிஸ்து எனக்கு தந்துள்ள பொறுப்பு மகத்தானது என்பதை உணர்கின்றேனா?
நற்செய்தி மார்க்கு இயல் 16 இறை வாக்கியங்கள் 9 முதல் 15 முடிய. பாஸ்கா எண்கிழமை முழுவதும் கிறிஸ்துவின் உயிர்ப்பும் அது பற்றிய பல்வேறு நிகழ்ச்சிகளும் நமது சிந்தனையின் மையப் பொருள்களாயின. இன்றைய நற்செய்தி அனைத்தையும் சுருக்கி தருகிறது. பாவிக்கு தோன்றினாள். மதலேன் மரியாள் பாவி என கருதப்பட்டவள், பேயின் பிடி நின்று விடுவிக்கப்பட்டவள். லூக்கா 8:3. இவளுக்கு இயேசு தோன்றிய நிகழ்ச்சியை யோவான் விரிவாக தருகிறார். 20:11-18. அதே காட்சி இங்கு ஒரு வரியில் கூறப்பட்டது. உயிர்த்த இயேசு முதல் பாவிக்கு தோன்றினார் என்ற செய்தி பாவிகளாகிய நமக்கு நம்பிக்கையூட்டும் நற்செய்தியாகும். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது என்கிறார் பவுலடியார், ரோமையர் 5:20. நமது பாவம் கிறிஸ்துவுடன் நெருக்கமான பிணைப்பிற்கு ஒரு படிக்கல்லாக இருக்க வேண்டும். ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே பாஸ்கா கீதம். பாவத்தால் யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. பாவத்தை கிறிஸ்துவுடன் கல்லறையில் புதைத்துவிட்டு உயிர்த்த கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். தேடுவேன் நின் அருளை, தேடுமுன்னே எய்தி நடம் ஆடுவேன், ஆனந்தம் ஆடுவேன் பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார். பலரும் பார்த்தனர். எம்மாவுஸ் திருத்தூதர்கள் கண்ட காட்சியும் இங்கு சில வரிகளில் கூறப்பட்டுள்ளது. இவர்களும் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அப்பம் பிற்கும் சடங்கில்தான் ஆண்டவரை கண்டு கொண்டனர். மரியாளின் கூற்றை இவர்களின் வாக்கு மூலத்தையோ மரியாளின் கூற்றையே இவர்களின் வாக்கு மூலத்தையோ ஏனைய சீடர்கள் எளிதில் நம்பவில்லை. 11-14. ஏனெனில் இயேசு உயிர்ப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, உயிர்த்து விட்டதாக கனவு காணவும் இல்லை. அவர்கள் முன் இயேசு பல முறை தோன்றியும் தன்னை நம்பாததற்காய் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். எனவே இயேசு பலமுறை தோன்றுவது, அவர்கள் நம்ப தயங்குவது, ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கம் அளிப்பது, அவர்களை கடிந்து கொள்வது போன்ற செயல்கள் உயிர்ப்பான உத்தான உண்மை, கட்டுக்கதை அன்று. அது சான்றுகளுடன் நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மை என்பதை வலுப்படுத்துகின்றன. இதன் பயனாக உத்தான வழியில், உயிர்ப்பான வழியில் நமது நம்பிக்கை உறுதியடைய வேண்டும். ஆண்டவரின் உயிர்ப்பு நமது உயிர்ப்பு வாழ்வின் முன்னோடி என்பதில் நாம் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற வேண்டும். வாழும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் கிறிஸ்துவன் அவரை அனைவரிலும் வாழ செய்வதை தன் கடமையாக கொள்ள வேண்டும். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்ற ஆண்டவரின் இறுதி கட்டளையை ஏற்று வாய்ப்பு கிட்டும் பொழுதெல்லாம் வெட்கமின்றி வேதனைகள் கிடையிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அவரது நற்செய்தியை எடுத்துரைக்க முன் வர வேண்டும். மற்றவர்களை பிடித்துள்ள வறுமை, உடல் நோய், வன்முறை, பேய், மக்களின் உள்ளங்களில் ஏற்பட்டுள்ள காயங்கள், கீறல்கள் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை மீட்கும் பாமரன் உயிர்த்த இயேசு என்பதை பறைசாற்ற வேண்டும். நற்செய்தியை வாழ்வதும் வாயால் எடுத்துரைப்பதும் என் கடமை என்பதை உணர்கின்றோமா? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருள்புகழை எம்பிடல் வேண்டும். தப்பு எது செய்தினும் நீ பொறுத்திடல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே
என்று திருப்பா வேண்டுவது போல நாமும் பரமனிடம் வேண்டுவோம். அவர் நமக்கு நிறைவான ஆசீர் அளிப்பார்.